சென்னை குன்றத்தூர் அருகே பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்கள். நந்தா, தற்போது குன்றத்தூர் அருகே பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த டீசல் அதாவது டேங்கர் லாரியானது சென்னை எண்ணூரில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிக்கொண்டு குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. சென்னை அருகே குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி சாலையின் குறுக்கே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இந்த லாரியில் ஏற்றி வரப்பட்ட பெட்ரோல் டீசல் சாலையில் ஆராய் ஓடியது. அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 4000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 8000 லிட்டர் டீசல் இந்த டேங்கர் லாரியில் இருந்து தற்போது சாலையில் வழிந்தோடி வருகிறது. அந்த காட்சியை நேரடியாக பார்த்து வருகிறோம். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்கவும், குறிப்பாக தீ விபத்து தடுக்கும் விதமாக தண்ணீரை பீச்சி அடித்து, அதாவது அந்த டேங்கர் லாரி மீது தண்ணீரை பீச்சி அடித்து அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் தற்பொழுது அதாவது இந்த சாலையை கடக்க முடியாமல் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து குன்றத்தூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது வீணாகியுள்ளது. குறிப்பாக லாரியில் இருந்த பெட்ரோல் டீசல் முழுவதுமாக லாரியில் இருந்து வெளியேற நிலையில் அவை வீணாக சாலையில் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு.